இந்த வீடியோவில் நாம் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய மில்லர் இண்டிசஸ் அண்ட் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ஸ் இன் பிராக்ஸ் லா இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிறிஸ்டலில் சிம்பிள் கியூபிக், ஃபேஸ் சென்டர், பேஸ் சென்டர், பாடி சென்டர், ஹெச்சிபி, டைமண்ட் இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல், கோஆர்டினேஷன் நம்பர், அட்டாமிக் ரேடியஸ், பேக்கிங் ஃபேக்டர், ஒவ்வொன்றுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அது வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு டேபுலர் காலமாக இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்குது, பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட், ஹெச்சிபி, டைமண்ட். இப்போ சிம்பிள் கியூபிக் இதோட வந்து கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா 6 அப்படின்னு சொன்னோம்னா, பாடி சென்டர்ட் வந்து 8, ஃபேஸ் சென்டர்ட் 12, ஹெச்சிபி 12, டைமண்ட் வந்து 6. அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா a/2, √3a/2 வந்து பாடி சென்டர், √2/4 into a வந்து ஃபேஸ் சென்டர், ஹெக்ஸாகானலுக்கு வந்து c/2, டைமண்டுக்கு √3a/8. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது பேக்கிங் ஃபேக்டர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் காலமாக கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது lattice planes. A crystal lattice is considered as a collection of a set of parallel equidistant planes passing through lattice points. These planes are known as lattice planes. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு கிறிஸ்டல்னாவே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அரேஞ்ச் ஆகிருக்க ஆட்டம்ஸ் ஒன்று பிக்சர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து lattice பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டோம், அப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக கண்டினியூஸாக போகும். ஸோ நீங்கள் வந்து எப்படி என்ன டைரக்ஷனில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து என்னவாக இருக்கும்னாக்கா ஈக்வி டிஸ்டன்ட் இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா lattice planes. அதே போல் பிளேன்ஸ், lattice plane அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு டைரக்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்ன டைரக்ஷனில் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஒன்று எடுத்தோம்னா அது மாதிரியே கண்டினியூஸாக எடுப்போம். இதுதான் வந்து நமக்கு lattice planes. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லர் இண்டிசஸ். மில்லர் இண்டிசஸ் அப்படிங்கிறதுனா மில்லர் இன்ட்ரடியூஸ்ட் a set of 3 numbers to designate a plane in a crystal. This set of 3 numbers is called Miller indices of the concerned plane. ஒரு செட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எடுத்துட்டு அதை வந்து ஒரு பிளேனாக வந்து ஒரு கிறிஸ்டலை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த செட் ஆஃப் 3 நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மில்லர் இண்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் மில்லர் இண்டிசஸ் ஆஃப் ஏ பிளேன் இஸ் HKL. 3 இன்டிஜர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, நம்ம இங்கே மில்லர் இண்டிசஸில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ப்ராக்கெட்குள்ளார HKL அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா, பட் த சிம்பிள் ஃபார் parallel plane is, ஸோ நம்ம வந்து சிம்பிள் எப்படி எழுதுகிறோம்னா HKL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். இந்த சில லெஸ் தென் கிரேட்டர் தென் போடுறோம்ல, அந்த சிம்பிள்குள்ளார HKL இருக்கும். சிம்பிள் ஃபார் parallel plane is HKL. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் மில்லர் இண்டிசஸ். இந்த மில்லர் இண்டிசஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் த பிளேன் அலாங் a coordinate axis. The intercepts are measured as multiple of axial length. ஸோ லாஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம் இன்டர்செப்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் பற்றி. ஸோ ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் ஆக்சியல் லென்ஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, செகண்ட் டேக் த ரெசிப்ரோக்கல். நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த நம்பருக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெடியூஸ் த ரெசிப்ரோக்கல் இன்டு ஹோல் நம்பர். இப்போ எடுத்த ரெசிப்ரோக்கலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கரெக்டாக எல்சிஎம்லாம் கண்டுபிடிச்சி அதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ரைட் தீஸ் இன்டிஜர்ஸ் வித் த பெராந்தசிஸ் டு கெட் மில்லர் இண்டிசஸ். இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூவை நம்ம ஒரு பெராந்தசிஸ்குள்ளே எழுதணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மில்லர் இண்டிசஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் நம்ம மில்லர் இண்டிசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ அது எப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்செப்ட் எடுத்துக்கிறோம். இன்டர்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேன், அதாவது ஏபிசின்னு ஒரு பிளேன். அதோட வேல்யூஸ் வந்து 4, 4, 2. இப்போ சப்போஸ் ஏவோட வேல்யூ 4னா பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 2. ஸோ 4, 4, 2.
செகண்ட் ஸ்டெப் என்ன, இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், 1/4 1/4 1/2. ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து இப்போ 4 4 2 இருக்குது. ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து நமக்கு 4. ஸோ 4ஆல் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா, அது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 1 2. இந்த 112ங்கிறது நமக்கு ஹோல் நம்பராக கிடச்சிருது. ஓகேவா? இந்த நம்பரை எடுத்து நம்ம எப்படி எழுதுறோம்னா, ஒரு பேரந்தசிஸ்குள்ளே எழுதுறோம். அதாவது ஒரு ப்ராக்கெட்டில் 1 1 2ன்னு போடுறோம். ஸோ இப்படி போட்டோம்னா இதுதான் நமக்கு மில்லர் இண்டிசஸ். மில்லர் இண்டிசஸில் இப்போ இந்த 1 1 2 போட்டோம்ல, இதுக்கு இடையில கம்மா இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இந்த மில்லர் இண்டிசஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, டி ஸ்பேசிங். ஒரு கியூபிக் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய டி ஸ்பேசிங், அந்த டி ஸ்பேசிங் இன் கியூபிக் லேட்டஸ். ஒரு கியூப் எடுத்திருக்கோம், அதில் ஜஸ்ட் ஒரு பிளேன் எடுத்திருக்கோம், ஏபிசிங்கிற ஒரு பிளேன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டி ஸ்பேசிங், அதாவது டிஸ்டன்ஸ் என்னென்னா, டிக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு a/√h² + k² + l². D equal to a/√h² + k² + l². This is the relation between interplanar spacing D, cube edge A and Miller indices HKL. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா D spacing D, cube edge A, Miller indices HKL மூணுக்கும் இருக்க ரிலேஷனுக்கான ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் சம் கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அண்டு பிராக்ஸ் லா. ஒரு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனில் பிராக்ஸ் லா எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் ஏ பவர்ஃபுல் மெத்தட். இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மெத்தடுங்கிறது ஒரு பவர்ஃபுல் மெத்தட் டு டிட்டர்மைன் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், lattice parameters and interplanar spacing between planes D suffix HKL. இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கலாம், lattice parameters கண்டுபிடிக்கலாம், அப்புறம் வந்து இந்த D கண்டுபிடிக்கலாம், interplanar spacing distance between planes. Crystals are used as diffraction gratings for X-rays. Crystals-லாம் வந்து diffraction grating-ஆ இதில் யூஸ் ஆகுது, எக்ஸ்ரேயில். Second point, for electromagnetic radiation to be diffracted, the spacing in the grating should be of the same order as the wavelength. எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனில் இங்கே வந்து டைஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அது எதுலன்னா கிரேட்டிங். அதில் வந்து என்னென்னா வேவ் லென்த் வர்றது வந்து நமக்கு சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, இன் கிறிஸ்டல்ஸ் த டைப்பிக்கல் இன்டர்அட்டாமிக் ஸ்பேசிங் 2.3 ஆம்ஸ்ட்ராங். அதாவது கிறிஸ்டலில் வந்து டைப்பிக்கல் இன்டர்அட்டாமிக் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2.3 ஆம்ஸ்ட்ராங். ஷூட்டபிள் ரேடியேஷன் இன் எக்ஸ்ரே. எக்ஸ்ரேல வந்து இந்த 2.3 ஆம்ஸ்ட்ராங் அந்த ஸ்பேசிங் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனில். நெக்ஸ்ட்டு பிராக்ஸ் லா. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ரிஃப்ளெக்டட் எக்ஸ்ரேஸ் பை த கிறிஸ்டல்ஸ் பிளேன்ஸ் should be an integral multiple of wavelength of incident X-rays for in maxima or constructive interference. ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரே எடுத்து அதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த் இன் இன்சிடென்ட் ரேயோட இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்கணும். அதாவது மேக்ஸிமா இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ சம் ஆஃப் டூ வேவ்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ பிராக்ஸ் லாவில் நமக்கு என்ன கிடைக்கணும்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த பிக்சர் பார்த்தோன்னா நம்ம ஒரு கிறிஸ்டல் பிளேன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பிளேன்ஸ் வந்து 1 2 3ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ரே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளேனில் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ரே ஃபஸ்ட்டில் பட்டு அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. செகண்ட் ரே செகண்ட் பிளேனில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ரே செகண்ட் ரே ரெண்டுமே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது நமக்கு வந்து அங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிராக்ஸ் லா பார்த்தீங்கன்னா நமக்கு 2D sin θ = n லாம்டா. இதில் வந்து நமக்கு டிங்கிறது டி ஸ்பேசிங்னு தெரியும், லாம்டாங்கிறது வேவ் லென்த்துன்னு தெரியும், தீட்டா வந்து ஆங்கிள். n அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு கேல்குலேட் பண்ணோம்ல. அப்போ n = 0 1 2 3 அண்ட் ஸோ ஆன். ஸோ பிராக்ஸ் லா வந்து 2D sin θ = n லாம்டா. இதில் எனக்கு டி வேணும்னா என்ன பண்ணலாம், டி எங்கே வச்சுட்டோம்னா அந்த பக்கம் வந்து நமக்கு λ/2 sin θன்னு கிடைக்கும்.
சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் இது வந்து ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர்டு. இப்போது இந்த டி இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு பிராக்ஸ் லாவில் கிடைச்ச டியையும் நம்ம இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய டி ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏ பை ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 2 sin theta, அதாவது n லேம்டா. ஸோ n நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1 2 3ன்னு. சப்போஸ் n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும், லேம்டா பை 2 sin theta. Sin squared theta is equal to lambda squared by 4a squared into h squared plus k squared plus l squared. Next, importance of Miller indices. The Miller indices ஓட importance என்னன்னு பார்ப்போம். All equally spaced parallel planes have the same index numbers. அதாவது parallel planesல equally spacedா இருக்கும்னு சொன்னோம். அது ஏற்கனவே நம்ம lattice planeல பார்த்தோம். ஸோ சேம் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன இண்டெக்ஸ் நம்பர்ஸ்னால் ஹெச் கே எல். When a plane parallel to any of three coordinate axes, its intercepts are that axis is as infinity. Hence, its inter-index axis is 0. அதாவது parallel சொன்னோம் இல்லையா, எனி ஆஃப் த்ரீ கோஆர்டினேட் ஆக்சஸ் எடுத்துட்டோம்னா அதோட இன்டர்செப்ட் இல்லைன்னா ஆக்சஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா, இன்டர்செப்டோ இல்லை அதோட ஆக்சிஸோ இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா மில்லர் இண்டிசஸ் வந்து அதோட ஆக்சஸில் ஜீரோவாக இருக்கும். Third one, when the intercept of a plane on any axis is negative bar is put in the corresponding Miller index. Fourth point, Miller indices do not define a particular plane but a set of parallel planes. Miller indices வந்து particular plane மட்டும் சொல்லல, set of parallel planes பற்றி சொல்லுது. Okay. A plane passing through the origin is defined in terms of parallel plane having non-zero intercept. இந்த 5 points நமக்கு importance of Miller indices.